பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில திடீரென திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் மோதல் போக்க கடைபிடிக்க தொடங்கியிருக்காங்க. இதன் திரைமறைவு பக்கத்துல திமுகக்கு எதிராக மோதல் தொடங்கியிருக்கு. தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய தொடர்பு கொள்வதாகவும் திமுக மேலிடத்திற்கு அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் கூட்டணி குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது பரபரப்பு செய்தியாகவும் பார்க்கப்பட்டு இருக்கு. இது தொடர்பாக ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். திமுக கூட்டணியை பொறுத்த வரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இழுப்பதற்கு அந்த கட்சி மேலிடம் தயாராக இல்லை. எனவே கடந்த தேர்தலை போலவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லாம மதிமுகவுடன் கூட்டணி தொடரும் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி முதற்கட்டமா போர்க்கொடியை உயர்த்தியிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கி தரப்பட்டுச்சு. இதுல 5 தொகுதிகள்ல மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில தான் இப்ப உச்சகட்டமாக வேறு வழி இல்லாம கிட்டத்தட்ட 36 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி தர திமுக தரப்புல முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இதற்கிடையே தங்களுக்கும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கி தரணும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுக கட்சியும் திடீர்னு போர்க்கொடியை உயர்த்தியிருக்காங்க. மதிமுகவை பொறுத்த வரையில கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 6 தொகுதிகள் ஒதுக்கி தரப்பட்டுச்சு. இதுல 4 தொகுதியில மட்டுமே மதிமுக வெற்றி பெற்றிருந்துச்சு. தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல அதே போல 6 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும்னு உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வேண்டும்னு திமுக தரப்புல பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கு. ஆனா தற்பொழுது மதிமுக தரப்புல தங்களுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கி தரணும், மேலும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட முடியாது, மாறாக தீப்பெட்டி போன்ற தனி சின்னத்துல போட்டியிட வேண்டும்னு முடிவெடுக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வைகோ தரப்புல திமுகவிடம் அழுத்தம் கொடுக்கப்பட்டதுதான் சொல்லப்படுது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. இதுல 4 தொகுதிகள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றிருந்துச்சு. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரையில தங்களுக்கு 12 தொகுதிகளை ஒதுக்கி தரணும்னு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் திமுக தரப்புல 9 தொகுதிகள் வரை ஒதுக்கி தருவதாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு. இது மட்டுமல்லாமல் திமுகவில் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தரலனா தமிழக வெற்றி கழகத்தோடு இணையலான தொல் திருமாவளவன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திமுக மேலிடத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாகவே ராமதாஸ் விஷயத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முடிவெடுக்காம இருக்காருன்னு சொல்லப்படுது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்கள் மீது கோபித்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது திரும்பிவிட்டால் ராமதாஸை கையில் எடுத்துக் கொள்ளலான்னு கருதுவதாக சொல்லப்படுது. தற்பொழுது திமுகவை பொறுத்த வரையில மதிமுக மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதிகளை அதிகமாக கொடுக்கும் பொழுது இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லாம கட்சிகளுக்கு தொகுதிகளை கூடுதலாக ஒதுக்கி தர வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. இதன் மூலம் ஏற்கனவே 167 தொகுதிகள்ல திமுக தனித்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற முடிவில் இருந்த திமுக வேறு விதமான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு. அதாவது தங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இதனை மு.க.ஸ்டாலின் விரும்பாமே இருந்திருக்காரு. நிச்சயமா 167 தொகுதிகள்ல தனித்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற முடிவுல அவர் இருந்துட்டு இருக்காரு. இதனால விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லாம மதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் தொகுதிகளை அதிகப்படுத்தி தர முடியாத சூழ்நிலையில முதலமைச்சர் திண்டாடிட்டு இருக்காரு. அதே சமயம் மேற்படி 2 கட்சிகளுக்கும் தங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை கண்டிப்பா ஒதுக்கி தர வேண்டும் என்பதுல உறுதியா இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் தங்களுக்கு 38 தொகுதிகளுக்கு குறையாம தர வேண்டும்னு கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. இதனால கூட்டணி விவகாரத்துல சரியான முடிவு எடுக்க முடியாம மு.க.ஸ்டாலின் திண்டாடி வரும் நிலையில தற்பொழுது தொல் திருமாவளவனும் வைகோவும் போர்க்கொடி பிடித்திருப்பது அறிவாலயத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இது போன்று அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.